என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைகளில் சொசைட்டி குரூப்ஸ் இருக்கு. இந்த சொசைட்டி குரூப்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறோம், மாதம் மாதம் நம்மளுக்கு சம்பளம் வருது, பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் இந்த பணம் நம்மளுக்கு பத்தாமல் போயிட்டு சீக்கிரம் கரைஞ்சிடும், விரையாயிடும், நம்மளுக்கு தேவையான பணம் இருக்காது. இப்போ பேங்க்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பணம் சம்பாதிக்கிறோம்ல, அதை பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போடுறோம். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அது மூலமாக பணத்தை பெருக்கிக்கலாம். ரெக்கரிங் டெபாசிட்டும் இருக்குது, அதில் கூட மாதம் மாதம் நம்ம பணம் போடுறோம், இன்ட்ரெஸ்ட்டு இருக்கும் அதுக்குன்னு, அப்படியே பணம் பெருக்கிக்கலாம். ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட்டு மூலமாக பேங்க்கில் பணம் போட்டு பணத்தை பெருக்கிறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். இப்போ பேங்க்ல எல்லாம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு, ரெக்கரிங் டெபாசிட் இருக்குல்ல. பேங்க்ல நம்ம பணம் போடுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட் போடுறோம், ஒரு பர்டிகுலர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது மூலமாக நம்மளுக்கு பணம் மல்டிப்ளை ஆகுது, பெருகுது. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற சொசைட்டி குரூப்ஸும் கூட அது மாதம் மாதம் பணம் போடுற மாதிரி ரெக்கரிங் டெபாசிட்டும் இருக்குது. அப்புறம் பணம் போட்டுட்டு வருஷத்தில் ஒரு தடவை மட்டும் கிடைக்கிற மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்டும் இருக்குது. இப்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம சம்பளத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட பணத்தை பிடிச்சிக்கிட்டு அந்த வருஷத்தோட கடைசியில் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி பணம் கிரெடிட் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்டு ஒரே ஒரு தடவை போட்டால் போதும், அதுக்கப்புறம் அந்த வருஷ கடைசியில் பணம் கிரெடிட் ஆகிடும். நன்றி. என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இப்போது பழைய எம்ஜிஆர் படம் ஒன்று இருக்குது, எங்கள் தங்கம்ன்ட்டு. அந்த எங்கள் தங்கம் படத்தில் ஒரு சீன் வரும். அதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிறு துளி பெருவெள்ளம்ன்ட்டு பேச ஆரம்பிப்பார். இந்த சொசைட்டி குரூப்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி பேச ஆரம்பிப்பார். அதில் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க தொழிலாளர்களுக்கு, அந்த விழா மாதிரி. அப்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேச ஆரம்பிப்பார், இந்த சொசைட்டி குரூப்ஸோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்வார். இப்போது மாதம் மாதம் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி ஒரு சில பணம் பிடிச்சிக்கிறாங்க இல்லையா, அது ரிட்டையர் ஆன பிறகு இந்த பணம்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இல்லாட்டி இதை விட இந்த பெரிய வேலை கிடச்சிதுன்னா நம்ம ரிலீவ் ஆகும்போது பணம் கொடுத்துருவாங்க. ஃபிக்ஸட் டெபாசிட் பணம் கூட என்னென்ன போட்டு வச்சுருக்கோமோ அது ரிலீவ் ஆகும்போது இல்லாட்டி ரிட்டையர் ஆகும்போது கொடுத்துருவாங்க. நன்றி.